எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மல்லித்தழை, கீரை வகைகள் எல்லாமேங்க. இதில் கெமிக்கலை கலந்து வைக்கிறாங்க. நம்மளுக்கு அது தெரியாமல் ஃப்ரெஷ்ஷாக கீரை இருக்குதுன்ட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். அதை எந்த அளவுக்கு கலக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீரைக்கட்டை எடுத்து அந்த தண்ணியில் கலந்துட்டு அதை தனியாக வச்சுக்கிறாங்க பாருங்கள். இப்போது கீரைக்கட்டையும் மல்லித்தழையையும் கெமிக்கல் தண்ணியில் கலந்துக்கிறாங்க. இந்த ப்ளூ கலர் பக்கெட் தாங்க கெமிக்கல் தண்ணி, அதில் கலந்து அதை தனியாக வச்சுக்கிறாங்க பாருங்கள். கீரையும் அதே மாதிரியே கலந்துக்கிறாங்க. ஒரு கட்டை மட்டும் நல்ல தண்ணியில் கலந்து அதை தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல தண்ணியில் கலந்தது வாடி போயே இருக்குது. மீதி கெமிக்கலில் கலந்தது அப்படியே இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்டாக அது அந்த இலையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வருது பாருங்கள். நல்ல தண்ணியில் கலந்தது மட்டும் அப்படி வாடி போயே இருக்குது. கெமிக்கலில் கலந்தது மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவங்க செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. நம்ம வாங்கும் போதே அது கொஞ்சம் வாடி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகிடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வருங்காலத்தை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. குழந்தைங்களையெல்லாம் நம்ம ரொம்ப பாதுகாக்கணும். அதுக்கு இந்த மாதிரி சில விஷயத்தை நாம் தான் முடிவெடுக்கணும். வாடி போய் இருக்கேன்னு வாங்காமல் விட்டுறாதீங்க. இதே மாதிரி வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்கன்னு. நல்ல தண்ணியில் கலந்தது மட்டும் வாடி போயே இருக்குது பாருங்கள். இப்போ அதை எடுத்து கெமிக்கல் தண்ணியில் கலக்கிறாங்க பாருங்கள். நல்ல தண்ணியில் கலந்தது, ஆனால் மறுபடியும் அதை கெமிக்கலில் கலந்து அதையும் எடுத்து வைக்கிறாங்க. அது உங்களுக்கு கிட்டனை பார்க்கும் போதே எவ்வளவு சீக்கிரம் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுங்க. இது நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ எவ்வளோதுக்கு எவ்வளவு நம்மளுக்கு கெமிக்கல் போகுதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகி வருது பாருங்கள். கீரை வாங்கும்போது கூட நீங்கள் பூச்சிக்கீரையாக பார்த்து வாங்குங்க. அதுதான் உரமும் இல்லாதது, கெமிக்கலும் கலக்காததுங்க. அந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கீரை நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.